வெல்கம் டு அறிவு அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற கான்செப்டை யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன் தான் வந்து பரிந்துரை பண்ணாங்க முதல்ல. இதை பேஸ் பண்ணி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. இந்த பேங்கை எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1935. இதை எப்போ தேசியமயமாக்குனாங்க, நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1949. 1937 வந்து இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து கல்கத்தாவில இருந்து எங்க மாத்திருக்காங்க அப்படின்னா வந்து மும்பைக்கு மாத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆங்கிலேயர் காலத்துல வந்து ஆரம்பிச்ச பேங்க் அப்படின்றதுனால முதல்ல வந்து ஆளுநரா இருந்தது வந்து ரோஸ்பென் ஸ்மித் அப்படின்ற ஆங்கிலேயர் தான். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் முதல் ஆளுநரா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி.டி. தேஷ்முக். இதனுடைய மண்டல அலுவலகங்கள் 4 இடத்துல இருக்கு. வெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மும்பைல இருக்கு. நெக்ஸ்ட் நார்த்ல வந்து டெல்லியில இருக்கு. சவுத்ல வந்து சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கல்கத்தாவில இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.